திருவள்ளுவரின் வழியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் என்னும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம். குறள் எண் 831, அதிகாரம் பேதைமை. ஒரு குருவிடம் சீடன் ஒருவன், குருவே, கடவுள் எங்கே இருக்கிறார் என்று கேட்டான். கடவுள் எங்கும் எல்லாரிடமும் எல்லாவற்றிலும் இருக்கிறார் என்று சீடனுக்கு பதில் சொன்னார் குரு. அதற்கு பின் ஒரு நாள் அந்த சீடன் ஒரு சாலையில் நடந்து சென்று கொண்டிருந்தான். அப்போது எதிரில் ஒரு யானை ஓடி வருவதைக் கண்டான். யானைக்கு மதம் பிடித்து விட்டது, வழியில் நிற்காமல் விலகிச் செல்லுங்கள் என்று யானைப்பாகன் எச்சரிக்கை செய்து கொண்டே அதன் பின்னால் ஓடி வந்தான். ஆனால் சீடன் விலகி ஓடாமல், கடவுள்தான் எங்கும் இருக்கிறாரே, அவர் இந்த யானையிலும் இருக்கிறார், எனக்குள்ளும் இருக்கிறார், அப்படி இருக்க கடவுள் கடவுளையே தாக்குவாரா என்று நினைத்தார். ஆகையால் இந்த யானை என்னை எதுவும் செய்யாது என்று அதே இடத்தில் நின்று கொண்டிருந்தான். சீடனை நெருங்கிய அந்த மதம் பிடித்த யானை அவனை தூக்கி ஒரு பக்கமாக வீசி எறிந்தது. நல்ல வேளையாக அங்கிருந்த ஒரு வைக்கற்போரின் மேல் விழுந்ததால் மோசமான காயம் எதுவும் ஏற்படவில்லை. இதை கேள்விப்பட்ட அவனுடைய குருவும் மற்ற சீடர்களும் அங்கு வந்து சேர்ந்தனர். அப்போது சீடன் குருவிடம், குருவே, கடவுள் எல்லாவற்றிலும் இருக்கிறார் என்று சொன்னீர்களே, இந்த மதம் பிடித்த யானை என்னை இப்படி செய்துவிட்டதே என்று வேதனையுடன் கேட்டான். அதை கேட்ட குரு, சீடனே, கடவுள் எல்லா இடத்திலும் இருக்கிறார் என்பது முற்றிலும் உண்மைதான். அவர் இந்த யானை இடத்திலும் இருக்கிறார், வழியை விட்டு விலகிச் செல்லுங்கள் என்று எச்சரிக்கை செய்து கொண்டே அதன் பின்னால் ஓடி வந்த யானைப்பாகனிடத்திலும் இருக்கிறார். அப்படி இருக்கும்போது அந்த பாகன் சொன்னதை கேட்டு நீ ஏன் வழியிலிருந்து விலகிச் செல்லவில்லை என்று திரும்ப கேட்டார். சீடன் தனது அறியாமையை நினைத்து வாயடைத்து நின்றான். தீமை விளைவிப்பதை கைக்கொண்டு நன்மை தருபவற்றை கைவிடுதலே அறியாமையாகும் என்பதை பேதமை என்பதொன்று யாதெனின் ஏதங்கொண்டு ஊதியம் போகவிடல் என்கிறார் நம் தெய்வப்புலவர் திருவள்ளுவர். தீமையை கைக்கொண்டால் துன்பம், நல்லவற்றை கைக்கொள்ளுதலே இன்பம்.